பரலோக பிதாவே, இந்த காலையிலே எங்களுக்கு வேண்டிய வாக்குத்தத்தத்தை தந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. Lord, in this morning, Lord, you give the promise and guide us. இந்த உலகத்திலே நாங்கள் வேற எதையும் நம்பவில்லை ஆண்டவரே. Lord, we never believe anything in this வார்த்தை world. மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். We trust your word. உம்முடைய வார்த்தை மாத்திரம் நாங்கள் பற்றிக் கொள்ளுகிறோம். Lord, we catch your promise. அதுதான் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. It is supporting me. அதுதான் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. It is guiding me. நிச்சயமாய் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. Certainly my people will never be ashamed. எங்களுடைய தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீர் ஆண்டவரே. Lord, you make us to walk straight. Hallelujah. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை நாங்கள் பற்றிக் கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும். Lord, prepare us in order to catch your word. நீரே உம்முடைய வசனத்தை எங்களுக்கு பிட்டுத் தாரும். Lord, you share your word. நீரே உம்முடைய வசனத்தை எங்களுக்கு அனுப்பி எங்களை விடுதலையாக்கும். Lord, send thy word and deliver us. நீரே உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை சுகப்படுத்தும். Lord, you heal us by sending the word. நீரே உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை தாங்கும். Lord, you support by sending the word. You bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Amen. உட்காருவோம். இந்த மே மாதத்திலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். In the name of the Lord Jesus Christ, we greet you all in the month of May. உண்மையாகவே கிருபையாக இந்த காலை ஆராதனையை தடையில்லாமல் நடத்துவதற்கு தேவன் திறந்த வாசலை வைத்ததுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். I praise God, the Lord has kept the open door to have these mornings service. Hallelujah. Hallelujah. கர்த்தர் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை அனுப்பி அவருடைய வாக்குத்தத்தத்தை அனுப்பி நம்மை தாங்கி வழி நடத்துகிறார். When we wait at the presence of the Lord will send forth அவர் his promise. ஒருபோதும் நம்மை கைவிடுவதில்லை. He never forsake us. நம்மை விட்டு விலகுவதில்லை. He never depart from us. Hallelujah. Hallelujah. இப்பொழுது இந்த காலை வேளையிலே அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம எல்லாரும் வேதத்தை திறப்போம். Let us all open our Bible to have the promise Hallelujah. of God for this month. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 36வது அதிகாரம் Ezekiel 36 11வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். Let us all take 11. எசேக்கியேல் 36:11. Ezekiel 36 and 11. உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். I will multiply upon you man and beast, and they shall increase and bear young. I will make you inhabited as in former times, and do better for you than at your beginnings. Then you shall know that I am the Lord. கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்காக நாம் 3 முறை அல்லேலூயா சொல்வோம். Shall we say hallelujah 3 times? The Lord has given the wonderful and blessed promise. பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன். The Lord says, I will multiply you. நான் உங்களை பூர்வ நாட்களில் இருந்த அந்த நிலைமையில உங்களை நான் மறுபடியும் ஸ்தாபிப்பேன். I will establish you as in the former times. முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக பண்ணுவேன். I will make the older estates and will do better upon you. வர்த்திக்க பண்ணுவார். He will multiply. பூர்வ நாட்களில் இருந்த நிலைமையிலே நம்மை ஸ்தாபிப்பார். He will establish us in the at the beginnings. அந்த முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக்குவார். And more than the former times, he will do better. முந்தின சீருக்கு கொண்டு வருவார். He will bring us to the former times. ஆனால் அந்த முந்தின சீர் எவ்வளவு நன்றாக இருந்தது என்று நாம் நினைக்கிறோமோ அதைவிட அதிகமாக பிந்தின சீர் நற்சீராக இருக்க போகிறது. The Lord will do better for you than at your beginnings. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். The Lord has done lot of goodness. எத்தனையோ ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். The Lord has given lot of blessings. ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் அதை பார்க்கிலும் பெரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் நான் உங்களுக்கு செய்வேன். The Lord says, I will do better for you than your beginnings. என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says. அருமையானவர்களே, அதிலே ஒன்று என்னவென்றால் நற்சீர் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். The Lord says, I will do better things. அந்த நற்சீர் என்று சொல்லப்படுகிறதான அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது சீர் என்றால் ஒழுங்கு. The better things, and it is proper regulation. சீர் என்றால் ஆசீர்வாதம்.
It's a blessing. அந்த சீர் என்ற வார்த்தையிலிருந்து தான் ஆசீர்வாதம் என்ற வார்த்தை வந்தது. The word blessing also has come. ஆசீர், the blessing. கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக தான் சீர் என்கிற வார்த்தையை சொல்லுகிறார். The Lord is saying to give the blessings. சீர்வரிசை என்று சொல்வார்கள். They say set right. எவ்வளவு நல்ல நல்ல காரியங்கள் கொடுக்க வேண்டுமோ அது சீர்வரிசை என்று சொல்வார்கள். They do better things. நம்முடைய தேவன் நமக்கு அநேக சீரான காரியங்களை செய்வேன் என்று இந்த மாதம் வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். The Lord is promising, I will do a lot of goodness in your lives in this month. அதற்கு காரணம் என்னவென்றால் இன்றைக்கு நம்முடைய நாடு இந்த உலகம் முழுவதுமே சீர்கெட்டு போய் கிடக்கிறது. Our nation throughout the world, it is spoiled. இந்த உலகமே சீரழிந்து போய் கிடக்கிறது. The entire world is spoiled. அருமையானவர்களே, Dear children of God, ஆதியாகமம் புத்தகத்தில் வாசிக்கும் பொழுது in Genesis, in two places, 6வது அதிகாரம் 11வது வசனத்திலேயும் 12வது வசனத்திலேயும் 6, 11 and 12, பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது என்று வாசிக்கிறோம். The earth was fully corrupt தேவன் பூமியை பார்த்தால் சீர்கெட்டதாக இருந்தது, மாம்சமான யாவரும் பூமி மேல் தங்களை வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். God looked upon the earth and indeed it was corrupt. பூமி சீர்கெட்டதாக இருந்தது. The earth was corrupted. மனிதர்கள் சீர்கெட்டு போவதற்கு காரணம் இந்த உலகம் முழுவதும் பாவம் பெருகிவிட்டது. Throughout the world the sin is increasing like anything. பாவம் பெருக பெருக கொடுமை பெருகிற்று. Because sins are increasing, கொடுமை பெருகும் பொழுது மனுஷர்கள் அழிய ஆரம்பிக்கிறார்கள். And the cruel things are increasing, people are perished. விசேஷமா 20வது ஆண்டிலும் 21வது ஆண்டிலும் பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள். 2020 and 21 everywhere the death. மரணம் ஒரு நல்ல மரணமாக இல்லை. It's not the good death. சடலங்களை தூக்கி கொண்டு சைக்கிள்ல ஓட்டி கொண்டு போகிறார்கள். And they are taking bicycle. சடலங்களை குப்பை வண்டியில் எடுத்து கொண்டு போகிறார்கள். They take the dead body. சடலங்களை புதைக்க இடம் இல்லை என்று சொல்கிறார்கள். No place to bury. பெரிய 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 கட்டிடங்கள், பெரிய 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 ஆடிட்டோரியம், பெரிய பெரிய ஷாப்பிங் மால் எல்லாம் கட்டினார்கள். They build lot of big ஆனால் shopping மனிதனை mall. புதைப்பதற்கு கூட இப்போது இடம் இல்லை. No place to bury. அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in such places. சிறு வயதிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தியை நாம் கேள்விப்பட்டதே இல்லை. We never heard from the beginning. இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக, இவ்வளவு இந்த பூமி சீர்கெட்டதா இருக்குது, யார் சரிப்படுத்துவார்கள்? Who can set right the corrupted earth? அநேகர் நினைக்கிறார்கள் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் தலைவர்கள் வந்து இதெல்லாம் மாற்றி விடுவார்கள் என்று. People think that the politicians and the leaders can change. அருமையானவர்களே, மனிதனால் ஓரளவுக்கு தான் ஏதாவது செய்ய முடியும். Man can do only some part. ஆனால் சீர்கெட்ட இந்த பூமியை, சீர்கெட்ட வாழ்க்கையை சீராக்குவதற்கு வல்லமையுள்ளவர் நம்முடைய தேவன் ஒருவர் மாத்திரம். Only our God can set right all the corrupted things. ஹல்லேலூயா. Hallelujah. ஆகவே தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். That's why the Lord is giving such promise. நான் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். I will give better things. அருமையானவர்களே, நற்சீர் என்று சொன்னால் The better things. சங்கீத புத்தகத்தில் 144வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Let us all take 144 Psalm. அதிலே 144வது சங்கீதத்திலே 10வது வசனத்திலிருந்து யாராவது படியுங்கள். படிங்க. இவ்விதமான சீரை பெற்ற இவ்விதமான சீரை பெற்ற ஜனம். எவ்விதமான சீர்? Happy are the people who are in such 11வது வசனம் படிங்க. level.
ம் 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 ஆமென். ரெண்டாவது, அடுத்த எங்கள் குமாரர் இளவயதில் ஓங்கி வளர்கிற நம்முடைய அடுத்த சந்ததி எப்படி இருக்கும்? Our generation ஓங்கி வளருகிற விருட்ச கன்றுகளை போல இருப்பார்கள். as plants grown up. குமார்த்திகள் எப்படி இருப்பாங்க? ம் 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 எப்படி இருப்பாங்க? Our daughters may be as pillars. இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களுக்கு பெண்களுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் உலகத்தில் பயங்கரமான காரியங்கள்லாம் கேள்விப்படுறோம். We are hearing the cruel things in this world. ஆனால் இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், தங்களுடைய இளவயதின் வாலிபர்களை குறித்து, குமாரத்திகளை குறித்து, குமாரர்களை குறித்து எவ்வளவு மேல். அடுத்தது About the youth, the Lord is saying. அடுத்தது களஞ்சியம். Then நம்முடைய குடும்பம், நம்முடைய வாழ்க்கையில பொருளாதாரம், our economy. சகல வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் எப்படி இருக்கும்? நிரம்பி இருக்கும். It is full. குறைச்சல் இது இல்ல அது இல்ல என்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. கடன் வாங்கிறது, no debt, இந்த பேச்சுக்கு இடமே இல்லை. நிறைவு. no borrowing, it's full. அடுத்தது எப்படி? 1000 10,000 1,000 and 10,000 இருக்கும். oxen. எங்கள் வீதிகளில் என்ன உண்டாகாது? No outcry. கூக்குரல் உண்டாகாது. No outcry in our streets. அல்லேலூயா. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. Happy are the people who are in such a state. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, dear children of God, கர்த்தர் சொல்லுகிறார், the Lord தேவ says, ஜனமே, oh God's people, நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். you are my people. ஆகவே நீங்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறீர்கள். so you are blessed. நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். you are my people. ஆகவே நீங்கள் பாக்கியவான்கள். so you blessed. சங்கீதம் 33:12 வாசிக்கும் பொழுது, Psalm 33 and 12, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வாசிக்கிறோம். blessed is the nation whose God is God. அல்லேலூயா. அப்போ உபாகமம் 33:29 வாசிக்கும் பொழுது, Deuteronomy, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நாம் யாரு? கர்த்தருடைய ஜனம். we are God's people. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். we are saved by நமக்கு God. ஒப்பானவன் இல்லை. அல்லேலூயா. nobody is there to compare. அல்ல சத்துருக்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். enemies will be controlled. பாருங்க, அந்த ஆதி நாட்களில் பூமி கொடுமையாக இருந்த நாட்களில் பொல்லாத காரியங்கள் பெருகும் பொழுது, சீர்கேடாய் போகும் பொழுது, அங்கே கர்த்தர் பூமியை அழிப்பதற்காக தீர்மானம் எடுத்தார். அழிக்க போறார். when the earth was corrupted, the Lord wanted to destroy the world. அப்போ அழிக்கிறதுக்கு முன்பதாக ஒரு மனுஷனை பார்த்தார். and he looked at a man before he destroyed, who was? அவர்தான் நோவா. he is Noah. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. but for Noah he got the grace. ஆகவே அவனை அழைத்தார் ஆண்டவர். the Lord called him. அவனை ஒரு பேழையை செய்ய சொன்னார். he asked him to make the ark. ஜோடு ஜோடான மிருகங்களை சேர்க்க சொன்னார். he also அவருடைய to குடும்பத்தை bring உள்ளே பிரவேசிக்க சொன்னார். enter the complete ஒரு family. 8 பேர் மாத்திரம் உள்ளே போனார்கள். only 8 people entered. கதவை அடைக்க சொன்னார். he asked to close the door. அதற்கு பிறகு வெள்ளம் வந்தது. then the flood உலகம் came. அழிந்தது. the world was perished. அந்த பேழையை நோவா செய்து காப்பாற்றினார். the Lord made the ark and அது protected. கர்த்தர் கொடுத்த கிருபை. it's the Lord's grace. அருமையான தேவனுடைய பிள்ளையே, dear children of God, உலகம் அழியும் பொழுது, and the world is perishing, உலகத்தை அழிக்கலாம் என்று கர்த்தர் நினைக்கிறார். the Lord wants to destroy the world. இந்த உலகம் இப்பொழுது அழிவுக்கு நேராக வந்து விட்டது. the world has come for the உலகம் perishment. கடைசி காலத்தில் வந்து விட்டது. world is in the last days. இப்போது நடக்கிற சம்பவம்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கு. when you look at this scenario, Hallelujah. the Lord is coming very soon. ஆண்டவர் சீக்கிரம் இந்த உலகத்தை அழிச்சிருங்க, the Lord is going to நீங்க destroy the சீக்கிரம் world. வந்துருங்க. Lord, you come quickly. அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா ஆண்டவர் வந்துருவாரு. they all started praying when ஆனா the அதே Lord will நேரத்துல come. at the same time, ஆண்டவருக்கு அவர் வர்றதை விட before he comes, அதிக வாஞ்சை என்ன தெரியுங்களா? what he is interested in? கோடி கோடி ஜனம் the millions of people. எங்க போக கூடாது?
நரகத்துக்கு போயிடக்கூடாது. They should not go to hell. ஏன்னா அவர் உண்டாக்கின மக்கள். Because he created the people. நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். I also prayed. ஆண்டவரே, Lord, உலகம் அழிவை நோக்கி போய் the கொண்டிருக்கிறது. world is going to the ஒரு விசை destruction. Once again, இந்த நோயெல்லாம் நீங்கி all the pandemic should be எல்லாம் changed. முன்னிருந்தது போல ஆகணும். Everything should come off அப்ப in நாங்க former போய் tense. சுவிசேஷம் அறிவிப்போம். Then we preach the gospel. எங்களுக்கு ஒரு முறை ஒரு தருணத்தை கொடுங்க. Give us the opportunity. நான் கட்டாயமா ஊழியம் செய்வோம். Definitely we'll do the ministry. ஆத்மாதாயம் செய்வோம். We do. எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய காலத்தை, எங்களுடைய பொருளை எல்லாம் கர்த்தருக்காக செலவு பண்ணுவோம். We spend our time and money for God. அப்படி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறேன். I prayed. அப்பதான் கர்த்தர் சொன்னார், Then the Lord said, நான் முந்தின சீரை பார்க்கிலும், more than the former times, பூர்வத்தில் நீங்கள் இருந்த நிலைமையை பார்க்கிலும், more than the beginnings, நான் நற்சீர் உண்டாக பண்ணுவேன். I will do better things for you. Hallelujah. Hallelujah. இந்த மே மாதத்திலே கர்த்தர் நற்சீர் உண்டாக்க போகிறார். In the month of May the Lord will do எதுக்காக better தெரியுமா? things. For what? அவருடைய ஜனங்கள் நல்ல வாழ்க்கையை சீரும், இப்ப பாடணும் இல்லையா, நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாயஸ், உன்னை சீரும் சிறப்புமாய் அவர் என்ன செய்ய போகிறார்? வாழ வைக்க போகிற தேவனாயிருக்கிறார். The Lord is going to make you to சீரும் prosper. சிறப்புமாய். நம்ம Prosperity. எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம். We live as we ஒவ்வொரு நாளும் என்னமோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இல்ல, not struggling நாம் எப்படி வாழணும்னு விரும்புறாரு? how we should live சீரும் சிறப்புமாய். in better life. ஏனென்றால் நாம் கர்த்தரால் நாம் சீரை பெற்ற ஜனம். Because we received the நாம் அவருடைய blessings. ஜனம். We are his people. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, ஆகவே தான் இவ்விதமான சீரை பெற்ற ஜனம், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதாயிருக்கிறது. and God's people are so blessed. 1 பேதுரு 2 அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கும் நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? 1 Peter 2 and 1 பேதுரு 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும், நாம் யார்? Who are அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறோம். his own people. அவருக்கு சொந்த ஜனமாயிருக்கிறோம். We are his own people. அல்லேலூயா. Hallelujah. அவருடைய சொந்த ஜனம். We are his people. அருமையானவர்களே, அவருடைய சொந்த ஜனம் தவிக்கிறத ஆண்டவர் பார்க்க விரும்பல. And the Lord wants to அவருடைய see சொந்த ஜனம் his own people. வீணாய் கஷ்டப்படுறத பார்க்க அவர் விரும்பல. He doesn't want to people to சீர்படுத்த suffer. விரும்புறார். He wants to set right. எப்படி சீர்படுத்த விரும்புறாரு? How he wants to set right? அவர் முதலாவதாக First of all, யாரை சீர்படுத்த விரும்புகிறார்? whom he want to set right? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல In Isaiah 61 அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. 61. ஏசாயா 61ல வாசிக்கும் பொழுது நாம் அங்கே வாசிக்கிறோம், துயரப்பட்ட அனைவரையும் கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். 3வது வசனத்தை படிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை யாரை சீர்படுத்த போகிறார்? Whom he wants to set right? துயரப்பட்டவர்களை சீர்படுத்துவார். Those who are under mourning. எப்படி சீர்படுத்துறார்? சீர்படுத்துறது என்னன்னு கேட்டீங்களா, சாம்பலுக்கு பதிலாக, நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம்னா என்னது? என்ன சாம்பல்? What is that ash? சாம்பல்னா அப்படியே எரிஞ்சி நாசமா போய் வெறும் தூசியாக மாறுவதுதான் சாம்பல். The ash is fully burnt one. எத்தனை கட்டடங்கள், எத்தனை வீடுகள், எத்தனை பேருடைய வாழ்க்கை எரிந்து நாசமாகி போய்விட்டது. How many houses, how many buildings are burnt? எரிந்து நாசமாகி போய்விட்டது. It is fully burnt and destroyed. அதை அணைக்க தான் முடியுமே ஒழிய காப்பாற்ற முடியுமா? We can quench, but we cannot சாம்பலாகி விட்ட protect. பிறகு யாராவது ஏதாவது செய்ய முடியுமா? Anybody can do anything after becoming ash? அருமையானவர்களே, Dear children of God, நம்முடைய வாழ்க்கை அழிந்து நாசமாகும் பொழுது நம்மை விசாரிப்பதற்கு இந்த உலகத்திலே நல்ல மனிதர்கள் யாரும் கிடையாது. there is no one good to inquire about us. தன்னலமான மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். People are living in selfish யாராலும் manner. காப்பாற்ற முடியாது. Nobody can protect. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But then the Lord says, மகனே மகளே, my son and daughter, உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து you may lose everything. எல்லாம் நாசமா போச்சா? Is it எரிந்து destroyed? சாம்பலாயிச்சா? Is it become ash? நான் சாம்பலை சிங்காரமாய் மாற்றுகிற தேவனாய் Beauty இருக்கிறேன். for ashes. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? என் தேவன் சாம்பலை சிங்காரமாக மாற்றுகிற தேவன். Our God can change beauty for ashes. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும் கவலைப்படாத. Whatever may be the loss எதை you நீ இழந்து face, போனாலும் கவலைப்படாத. whatever you lose, don't worry. நம்முடைய தேவன் எப்பொழுதுமே இழந்து போனவைகளை
திரும்ப கொடுக்கிற தேவன். The Lord who brings back what you 1 lose. சாமுவேல் 30 அதிகாரத்தில் வாசிக்கும்போது தாவீதை குறித்து வாசிக்கிறோம். We read 1 Samuel 30 about அதில் David. என்ன வாசிக்கிறோம் என்றால், What we read there, அங்கே சிக்லாக் என்கிற இடத்திலே அவனுடைய குடும்பம், அவனுடைய வீடு, அவனுடைய சொத்து எல்லாவற்றையும் அங்கே திருடிக்கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு போய்விட்டார். the Ziklag and enemies plundered அவனுடைய everything. வீட்டெல்லாம் எரித்து சாம்பலாக்கி விட்டார். They burnt the houses. அப்போ ஜனங்கள் அழுகிறார்கள். People are weeping. ஐயோ, நாம் என்ன செய்வோம்? What are you going to do? எங்கே போய் தேடுவோம்? How to seek? அப்பொழுது தாவீது என்ன செய்தார் தெரியுமா? What David did? கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் He கொண்டார். strengthened in the Lord. ஆண்டவரிடத்துல போனார். He went into the Lord. என்ன ஆண்டவரே? What Lord? எல்லாம் போயிடுச்சு. Everything I lost. எங்க மனைவி பிள்ளைங்க எல்லாரையும் கொள்ளையடிச்சுன்னு போயிட்டாங்க. They have stolen everyone. பொருள் எல்லாம் போனா கூட பரவாயில்ல. Though we lose the எங்க things. குடும்பத்தை கொண்டு போய் என்ன செய்யறாங்களோ தெரியல. What they are doing. Lord, you protect our family. என்று ஜெபிக்கிறான். They are all praying. நான் போய் அவங்களை மீட்க முடியுமான்னு கேட்கிறான். They are asking whether it is possible to redeem. கர்த்தர் சொல்கிறார், Then the Lord said, நீ போ, you go. சகலவற்றையும் ஒன்றும் குறையாமல் நீ திருப்பிக் கொள்ளுவாய். You will recover all, the Lord said. அல்லேலூயா. Hallelujah. பயப்படாத. Fear not. கடந்த நாட்கள்ல, The last days, இந்த 2 ஆண்டுகளிலே, in 2 years, எத்தனையோ பேர் வேலை இழந்தார்கள். people lost the job. எத்தனையோ பேர் சம்பளத்தை இழந்தார்கள். They lost the income. எத்தனையோ பேர் குடும்பங்களை இழந்தார்கள். They lost the family. எத்தனையோ பேர் எத்தனையோ தீமைகளை அனுபவிக்கிறார்கள். They face a lot of evil. இதெல்லாவற்றையும் நஷ்டஈடு கொடுக்க யாரால முடியும்? No one can யாரால compensate. முடியாது, யாரும் கொடுக்க மாட்டார். Nobody will do that. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், But the Lord says, மகனே மகளே, my son and daughter, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறாய். you will recover all. எதெல்லாம் கொள்ளையடிச்சுன்னு போனாங்களோ, Whatever they plundered, பயப்படாத. fear not. ஓ, நான் இழந்து போய்விட்டேன் தவிக்காதே. Don't struggle. மனுஷன் திருடுவான், Man may steal. மனுஷன் கொள்ளை அடிப்பான், Man may plunder. மனுஷன் உன்னிடத்திலிருந்து பிடுங்குவான். Man may ஆனால் pick it up. நான் எல்லாவற்றையும் அவனிடத்திலிருந்து பிடுங்கி உன் கையில கொடுப்பேன். But I will bring everything from him. சிங்கத்தின் பற்களின் நடுவிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன். I will deliver you from the mouth of the அல்லேலூயா. lion. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் Our Lord God, இந்த மாதத்திலே this month, நீ இழந்து போன ஆசீர்வாதங்களை the blessings what you lose, திரும்ப உனக்கு கொடுக்கிறேன் என்று He சொல்லுகிறார். says, I will give it back. முந்தின சீரை பார்க்கிறோம், More than the beginnings. பிந்தின சீர் The அது later things. நற்சீரா இருக்க போகிறது. It will be better. நீங்கள் யோபினுடைய புத்தகத்திலே யோபை குறித்து வாசிக்கும் பொழுது, When you read about Job, யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார். he lost everything. 41 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது In 41, எல்லாவற்றையும் இழந்து he போனார். lost everything. ஆனால் அவன் இழந்த யாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு 2 மடங்காக திருப்பி கொடுத்தார். But the Lord returned back to Hallelujah. double portion. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாத்தையும் இழந்துட்டான். He lost everything. அவனுடைய சுகத்தை இழந்தான், He lost his health. ஆரோக்கியத்தை இழந்தான், He lost his health. பலத்தை இழந்தான், He lost his பிள்ளைகளை property, இழந்தான், குடும்பத்தை இழந்தான், children, family. எல்லா ஆஸ்தியை இழந்தான். He lost all the ஆனால் properties. வேதம் சொல்லுகிறது, Bible says, எல்லாவற்றையும் கர்த்தர் யோபுக்கு 2 திருப்பி கொடுத்தார். in double portion the இதோ Lord is இன்றைக்கு given. கர்த்தர் சொல்லுகிறார், மகனே மகளே, My son and daughter, இரட்டிப்பான நன்மையை தருவேன். double portion உன் benefits. வெட்கத்துக்கு பதிலாக Instead of shame, நான் உனக்கு இரட்டத்தனையான நன்மையை நான் தருவேன். I will do the double portion of இரட்டிப்பான goodness. மகிழ்ச்சி உனக்கு உண்டாகும். The double portion of உன்னை நான் happiness. இரட்டிப்பான நன்மையினால் I will திருப்தியாக்குவேன் satisfy என்று you. கர்த்தர் The சொல்லுகிறார். Lord says, ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஏனென்றால் நீ யார்? Because who are you? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். You are saved நீ people. அவருடைய சொந்த ஜனம். You are his people. அவர் மீட்டு கொண்ட ஜனம். He redeemed you. அவர் தெரிந்து கொண்ட ஜனம். He has chosen you. அவர் பிரித்தெடுத்த ஜனம். He separated you. நாம் அவருடைய சீரை பெற்றிருக்கிற ஜனம். We have received his Hallelujah. benefits. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அடுத்ததாக பிரியமானவர்களே, Nextly, ஆமோஸ் புத்தகம் 9 அதிகாரம் 12வது வசனத்தில் நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது, Amos 9 and அங்கே 12. நாம கர்த்தர் என்ன சொல்கிறார்? What the Lord says? ஆமோஸ் 9 அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது எடுத்து படிக்கலாம்? Amos 9 and 12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்துவேன். கர்த்தர் சீர்படுத்துகிறவர். The Lord will set right நான் things. எல்லாத்தையும் சீர்படுத்த என்னால முடியும். I can set right துயரப்பட்டவர்களை everything. நான் I சீர்படுத்துவேன். will rebuild. நான் பழுதாய் போனவைகளை நான் சீர்படுத்த விரும்புகிறேன். I will build it as it was. அல்லேலூயா. எதை நான் சீர்படுத்துகிற தேவன்? I am the Lord who set right things. அல்லேலூயா. அல்லேலூயா.
முந்தின சீரை பார்க்கிலும் more than the beginnings. நற்சீர் நான் உண்டாக பண்ணுவேன். I will make the goodness. இப்பொழுது இந்த பழுதாய் போனவைகளை நான் என்ன செய்வேன்? சீர்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will rebuild it as it was. அல்லேலூயா. கர்த்தர் அதை எப்படி சீர்படுத்துவேன் என்று Going to do what? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, மறுபடியுமாக உன் தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்திலிருந்து உனக்காக யுத்தம் பண்ணி எல்லாவற்றையும் திரும்பவும் செம்மையாக்குவார். the Lord will be with you. The Lord will set right things again. எப்படி யோபனுடைய வாழ்க்கையில கர்த்தர் முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்க ரெண்டத்தினாய் திரும்ப கொடுத்தாரோ, In Job's life, he recovered everything. அல்லேலூயா. நான் உன்னை சீர்படுத்துவேன். I will set right you. நான் உன்னை சீர்படுத்துவேன். I will build you. எரேமியாவின் புத்தகம் 15 அதிகாரம் Jeremiah 15 19வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. and 19. அதுல கர்த்தர் சொல்றாரு, The Lord says, இது நிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை என்ன செய்வேன்? திரும்ப சீர்படுத்துவேன். I will rebuild when you repent. என் முகத்துக்கு முன்பாக நீ எப்படி இருப்பாய்? நிலைத்திருப்பாய். You shall stand before me. நீ தீர்ப்பானது என்று வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தால் என் வாய்ப்போல் இருப்பாய். You will be like நீ my அவரிடத்தில் mouth. திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Dear children of God, நீ என்னிடத்தில் திரும்பினால் நான் உன்னை சீர்படுத்துவேன். if you turn back, I will set right you. பழுதாய் போனவைகளை நான் சீர்படுத்துவேன். I will rebuild whatever it is அல்லேலூயா. ruined. அருமையானது, பழுதாய் போனதை மறுபடியுமாய் புதிதாக மாற்ற முடியுமா? Is it possible to make it new when it is அவரால் ruined? முடியும். It is possible by அவர் ஒரு him. குயவன். He is the potter. குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நீ இருக்கிறாய். And you are like clay. அவர் அந்த களிமண்ணை எடுத்து He takes the clay. அந்த களிமண்ணை அவர் ஒரு பாத்திரமாக வனைந்து கொண்டிருக்கும் பொழுது When he makes the vessel, அது கெட்டு போயிற்று. it is spoiled. மறுபடியுமாய் அதை குழைத்து Again he mixes it, வேறே ஒரு பாத்திரமாய் வனைகிறார். makes another vessel. அல்லேலூயா. Hallelujah. ஏன்னா அவர் குயவன். Because he is the potter. அவருக்கு தெரியும். He knows. நீ ஒரு பிளான் வச்சிருந்திருப்ப. You may be having நீ some ஒரு plan. திட்டம் போட்டு You வச்சிருந்திருப்ப. may have some plans. அவர் அதை மாற்றி He changes. இது வேண்டாம், Not this. இதை விட நல்ல உனக்கு எதிர்காலத்தை கொடுக்கிறேன் I give good future. என்று அவர் வேறே பாத்திரமாய் உன்னை வரைகிறார். He makes that another vessel. பழுதாய் போனவைகளை, When it is ruined, உடைந்து நொறுங்கி போனவைகளை, when it is broken, எப்படி அந்த பாத்திரத்தை மறுபடியுமாய் மண்பானை உடைத்து நொறுக்கி மறுபடியும் களிமண்ணாய் மாற்றி மறுபடியும் அந்த சக்கரத்தை வைத்து சுழற்றி ஒரு பாத்திரமாய் உருவாக்குகிறாரோ, again he makes the another vessel on the wheel. நீ உடைக்கப்பட்டாய், You are broken. நீ You நொறுக்கப்பட்டாய், are crushed. ஆனால் மறுபடியுமாய் வேறே பாத்திரமாய் உன்னை உருவாக்குவார். The Lord will make another vessel. அல்லேலூயா. Hallelujah. அதற்காக தான் நீ உடைக்கப்பட்டாய். That's why you are broken. உன் சரீரத்தில் என்ன பழுதாய் போய் விட்டது? Whatever it is உன் ruined, சரீரத்தில் எந்த பாகம் பழுதாய் போய் விட்டது? whatever it is spoiled in இதோ your கர்த்தர் organs, சொல்லுகிறார், the Lord says, மகனே மகளே, my son and daughter, டாக்டர்கள் கைவிட்டாலும் சரி, doctors may lose மருந்து you, மாத்திரைகள் கைவிட்டாலும் சரி, medicines may என்னால் அதை forsake, சீர்படுத்த I முடியும். can set right. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. 4 நாள் அழுகி போன லாசருவின் பணத்தை அவர் மறுபடியுமாய் புதிய லாசருவை திரும்பி வர பண்ணினது போல, As when he brought back the Lazarus, உன் சரீரத்தில் பழுதாய் போனவைகளை whatever is spoiled in your கர்த்தர் body, திரும்பவும் புதிதாய் மாற்றுவார். the Lord makes it new. அல்லேலூயா. Hallelujah. கலங்காதே, Don't be dismayed. பயப்படாதே, Don't get fear. திகையாதே. Don't be dismayed. எல்லாவற்றையும் சீர்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். The Lord who set rights அது everything. எப்படி இருக்கும்? நற்சீர் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். It will be better. நற்சீர் உண்டாகும். It will be better. துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிற தேவன். The Lord set rights. பழுதாய் போனவைகளை சீர்படுத்துகிற The Lord தேவன். rebuild the ruined. இந்த மே மாதத்திலே The month of May, நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் புதிதாய் மாறப் போகிறது. everything will become new. இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறவர் நம்முடைய தேவனாய் The Lord who இருக்கிறார். makes everything new. அல்லேலூயா. எல்லாவற்றையும் புதிதாக்குவார். He makes everything brand எத்தனை பேர் new. விசுவாசிக்கிறீங்க? How many of you believe it? அல்லேலூயா. Hallelujah. அவர் உங்களை சீர்படுத்த வல்லவர். He is able to set உங்கள் right. சீர்கேடுகளை மாற்ற வல்லவர். The Lord, He changes all கர்த்தர் your. சொல்கிறார், உன் சீர்கேட்டை நான் குணமாக்குவேன். I will heal your backslidings. சீர்கெட்டு போன குமாரத்தியே, Oh சீர்கெட்ட daughter, பிள்ளைகளே, oh children, திரும்புங்கள். you repent. எரேமியா 3வது அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. Jeremiah 3 and எரேமியா 22. 3:22ல Jeremiah 3 and 22. சீர்கெட்ட பிள்ளைகளே, Oh children, திரும்புங்கள். you repent. உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன். I will heal your உங்கள் backslidings. சீர்கேடுகளை நான் I குணமாக்குவேன். will heal your backslidings. Hallelujah. Hallelujah. கர்த்தர் சீர்கேடுகளை குணமாக்குகிறவர். The Lord who heals the எல்லாவற்றையும் backslidings. சீர்படுத்துகிற தேவன். He set right things. இந்த மாதத்திலே கர்த்தருடைய பிள்ளையே, நீ கலங்காதே, பயப்படாதே, Don't be திகையாதே. dismayed. கர்த்தர் சொல்கிறார். The Lord says, கடைசியாக lastly, 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, 1 Peter and 5 and 10. கர்த்தர்
உன் வாழ்க்கையை எப்படி சீர்படுத்துகிறார் என்பதை பாருங்கள். How he set right. 1 பேதுரு 5:10 வசனத்தை 1 வாசியுங்கள். Peter 5 and 10. சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை makes you perfect. பாருங்க, துயரப்பட்டவர்களை சீர்படுத்துகிறவர், He set right. பழுதாய் போனவைகளை சீர்படுத்துகிறவர். He establish. இப்ப யாரை சீர்படுத்துவேன்னு சொல்லுகிறார்? கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை. You have suffered a while. இந்த கால வேளையில எவ்வளவு நாள் இந்த பாடுங்க? How long we suffer? எத்தனை நாள் இந்த பாடுகள்? How long we should எத்தனை suffer? நாள் இந்த உபத்திரவம்? How long this எவ்வளவு tribulation? நாள் இப்படியே போயிட்டு இருக்கோம்? How long we should எனக்கு ஒரு live? விடிவு காலம் வராதா? Will I not எனக்கு get? ஒரு மாறுதல் வராதா? Will I not get any change? எனக்கு ஒரு வழி பிறக்காதா? Will I not get any என்று change? கலங்கி கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, Whoever is dismayed, கர்த்தர் the சொல்லுகிறார், Lord says, கொஞ்ச காலம் little while, பாட அனுபவிக்கிற உங்களை those who are suffering, அவர் என்ன செய்ய போகிறாரா? சீர்படுத்துவார். He makes you perfect. எதுக்காக உங்களை சீர்படுத்துவார்? For what? படிங்க. உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவார். He அல்லேலூயா. makes you perfect, Hallelujah. establish, strengthen and settle. இந்த காலவெளியிலே கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தின்படி In this morning, according to the தேவன் promise, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே in our spiritual life, சீர்கேடான எல்லா பகுதிகளையும் மாற்றி the Lord will change everything. திரும்பவும் நம்மை புதிய மனிதர்களாக, Again, as a new புது people, மனுஷியாக, a new man, புது சிருஷ்டியாக new woman, new நம்மை creation. ஸ்திரப்படுத்துவார். He will make நம்மை us establish. திடப்படுத்துவார். He will settle us. நம்மை பலப்படுத்துவார். He will perfect. நம்மை நிலை நிறுத்துவார். He will settle us. இப்ப நீ ஆடிக்கொண்டிருக்கிறாய், You are just தள்ளாடி wavering. You கொண்டிருக்கிறாய், are struggling. பயந்து கொண்டிருக்கிறாய், You are under fear. பின்வாங்கி கொண்டிருக்கிறாய். You are backsliding. கர்த்தர் சொல்லுகிறார், The மகனே Lord மகளே, says, my son and daughter, பயப்படாதே, don't be dismayed. நான் உன் சீர்கேட்டை குணமாக்குவேன். I will heal your நான் உன்னை backsliding. சீர்படுத்துவேன். I will set right. உன்னுடைய துயரத்தை நான் I சீர்படுத்துவேன். will set right your உன்னுடைய groanings. பழுதாய் போனதை நான் I சீர்படுத்துவேன். will set right whatever it is பாட ruined. அனுபவிக்கிற உங்களை, Whoever suffers, எத்தனை பாடுகள், how much எத்தனை suffering, உபத்திரவங்கள், how much struggle, எத்தனை வேதனைகள், how much tribulation. யாரெல்லாம் கர்த்தருக்காக பாட அனுபவிக்கிறீர்களோ, Whoever அல்லேலூயா, suffers for the Lord, அவரோடு பாட அனுபவித்தால் when you suffer with them, அவரோடு கூட நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆளுகை செய்ய போகிறோம். we will அல்லேலூயா. rule with them. பாடுகள் வீணாய் போவதில்லை. The sufferings will not become vain. அந்த பாடுகள் தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. The sufferings will fulfill the நீங்கள் God's will. பாடுபடும் பொழுது, When you suffer, கஷ்டப்படும் பொழுது when you struggle, சோர்ந்து போகாதிருங்கள், don't be dismayed. தளர்ந்து போகாதிருங்கள். Don't be dismayed. ஏனென்றால் நீங்கள் தளர்ந்து போகாதிருந்தால் If you don't, ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள். don't dismay, அல்லேலூயா. you will reap at the right time. சோர்ந்து போகாதிருங்கள். Don't be discouraged. பாடுபடும் பொழுது, When you suffer, ஆண்டவர் இந்த பாடுகளை Lord, these sufferings உமக்காக for you, நான் சகித்துக் I கொள்கிறேன். will endure. நீர் சிலுவையை சகித்தது போல As you இந்த endured the பாடுகளை cross, நான் சகித்துக் கொள்கிறேன் I will. என்று நீ சகித்துக் கொண்டிருக்கும் பொழுது When உன் you, துக்கம் சந்தோஷமாய் your மாறும். sorrow will be changed உன் into பாடுகளுக்கு joy. பதிலாக, Instead of உன் sufferings, துக்கங்களுக்கு பதிலாக, Instead of sorrow, உன் வேதனைகளுக்கு பதிலாக instead of pain, இரட்டிப்பான மகிழ்ச்சி, double portion இரட்டிப்பான benefits, சந்தோஷம், double இரட்டிப்பான portion ஆசீர்வாதங்களை கொண்டு double portion கர்த்தர் உன்னை blessings. நிரப்பப் போகிறார். The Lord will fill you. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believing? எல்லாரும் எழுப்பி நிற்போம். Shall we all rise up? இந்த மே மாதத்திலே The month of May, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். the Lord has given the promise, நான் நற்செய்தி உண்டாக பண்ணுவேன். I will make you better. மகனே மகளே, My son and daughter, இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ குறைவுகள் இருக்கிறது அல்லவா? lot of lackings in your life, உன்னுடைய குடும்பத்தில் இன்னும் திருமணமாகவில்லை, in your family இன்னும் not பிள்ளைகள் இல்லை, no இன்னும் marriage, படிக்கவில்லை, no children, வேலை கிடைக்கவில்லை, no job, இன்னும் பல கஷ்டங்கள், புருஷன் மனம் திரும்பல, மனைவி மனம் husband திரும்பல, and wife not yet இப்படி repented. நிறைய காரியங்களை சொல்றீங்க. There are a lot of things, பல பிரச்சனைகளை சொல்றீங்க. lot of problems ஆஸ்பத்திரியில கிடக்கிறோம், in hospitals, வியாதியாய் கிடக்கிறோம், in the sickness, சுகம் இல்லை. no healing. நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி I will bring உன் காயங்களை healing. ஆற்றுவேன். I will heal you. உனக்கு ஆரோக்கியத்தை நான் I வரப்பண்ணுவேன். will bring the healing. அதுதான் ஆண்டவர் நம்மை ரெஸ்டோர் பண்ணுகிற விதம். The Lord is நீ restoring. இழந்து போன ஆரோக்கியத்தை மறுபடியும் திரும்ப உனக்கு கொடுப்பார். Whatever you lost, I will restore you. வெறும் ஆரோக்கியம் அல்ல, Not only உனக்கு ஒரு புது பலன் உண்டாகும் என்று new strength. இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற தேவ Those பிள்ளைகளே, who hear the truth, இந்த மே மாத வாக்குத்தத்தத்தின்படி the May month நம்முடைய promise, குடும்பங்கள் our families, 144வது சங்கீதம் படி as per the psalm, இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் such people, பாக்கியம் உள்ளது, they are blessed. பாக்கியம் உள்ளது. They are blessed. நீ பாக்கியம் உள்ள ஜனமாய் மாறுவ. ஸ்தோத்திரம். எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரி, 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 Hallelujah. ஸ்தோத்திரி, Hallelujah. ஸ்தோத்திரி, Hallelujah. ஸ்தோத்திரி. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Receive, receive. இப்போது கர்த்தர் உன்னை நிரப்புகிறார். The Lord is filling you. நிரப்புகிறார்.